നമ്മുടെ പ്രിയ താരം സൗത്ത് ഇന്ത്യയുടെ ആക്ഷൻ കിങ്ങായ അർജുൻ സർക്കാരും നമ്മുടെ പ്രിയങ്കരായ അഭിരാമിയും അതുപോലെ പ്രീതി മുഹമ്മദ് Let's welcome Safi to join us for this. Now let's move to the director of the movie, Bashki Raj. So, ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ കൺഗ്രാറ്റുലേഷൻ. നല്ലൊരു ക്ലാപ്പ് കൊടുക്കുക അല്ലെ അദ്ദേഹത്തിന്റെ ആദ്യ ചിത്രം തന്നെ സൂപ്പർ ഡ്യൂപ്പർ മെഗാ ഫാമിലി എല്ലാ തരം ഓഡിയൻസിനെയും യങ്സ്റ്റേഴ്സിനെ മാത്രമല്ല ഫാമിലി ഓഡിയൻസിനെ എല്ലാവരെയും ഒരേപോലെ ഇഷ്ടപ്പെടുത്തിക്കൊണ്ട് സ്വീകരിച്ചുകൊണ്ട് ചിത്രം മുന്നേറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. സോ വാട്ട് യു ഫീൽ അറ്റ് ദിസ് മൊമെന്റ്? ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. And sir, it's also going super hit in Kerala as well. So how was the experience? The first movie then Arjun sir could work panninga. So how was the whole thing? First actually அர்ஜுன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதான் அகைன் நான் வந்து லைக் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சார் வந்து எல்லாருக்கும் நம்ம ஈக்குவல் ஸ்பேசஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டப்பவே இது எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்பேசஸ் ஒன்று இருக்குது, இதை நம்ம பண்ணலாங்கிற டெசிஷனை சார் எடுத்தார். அது ஒரு பெரிய ரீசன் பிளாஸ்ட் இவ்வளோ சூப்பராக வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மெயினாக ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அகோரம் சார். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லை லேட்டாக வந்திருக்கும் அப்படின்னு ஒன்றும் இல்லை, வந்திருக்காது. ஏதாவது ஓடிடியில் வெப்சீரிஸாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். மார்க்கெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு இந்த கண்டென்ட்டையும் என்னையும் நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் தபஸ் சார், எங்கள் படத்தோட சவுண்ட் மிக்சர். அவர் தான் வந்து ஸ்டோரி தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் படத்தை பார்த்தவர். அவர் பார்த்து முடிச்ச உடனே அவர் சொன்ன ரிவ்யூஸில் ஒரு மெயின் ரிவ்யூ என்னன்னா, கேரளாவில் இந்த படம் ரொம்ப சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ சொன்னார். ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னு தெரியல, இப்போ அது நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. Thank you very much sir. நமக்கு சமயம் இல்லாதனால let's I just want to mention one more thing. Actually இந்த படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு வந்து ரைட்டிங்கா அதுக்கான கிரெடிட்ஸ் எனக்கு ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். பட் இந்த படத்தை நீங்கள் பார்க்குற அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதுக்காக நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. லைக் நீங்கள் பார்க்குற அந்த விஷுவல்ஸ், அருண் ப்ரோ அவர் இதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் அவரோட ஐடியாஸ், அவரோட லைக் ஒரு தேட்டருக்கு போனோம் அப்படின்னா இதில் எப்படி இதை எப்படி ஒரு சூப்பராக கன்வெர்ட் பண்ணுவார் நீங்கள் வச்சா பயங்கரமாக ஒன்று பண்ணுவார். அகெயின் ரவி பாஸ்லூர் சார், மெயினாக ஃபீனிக்ஸ் பிரபு மாஸ்டர், அவர் வந்து இந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் பில்லர். எனக்காக நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் இவ்வளோ சூப்பராக வந்ததுக்கு லைக் இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட்ஸ் மாதிரி இவங்க எல்லாரும் அதுக்கான ரீசன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி Can you quickly share with us a memorable situation while during the shoot? Any exciting experience you had? The whole movie might be exciting, but ஒன்று இருக்கு. அபிராமி மேம் என்ன ஒரு தடவை பிராங்க் பண்ணாங்க. ஆக்சுவலி அதான் லைக் நம்ம சுடிதார் போகலாமா சாரி போகலாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக மேம்கிட்ட அதான் லைக் எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்க அம்மா ஒரு லேட் பண்ணிக்கணும், ஸோ சாரி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மேம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் உள்ள செட்டுக்குள்ளே வர எல்லாருமே சேர்ந்து ஆல்ரெடி ஒரு நாள் சாரியில் ஷூட் பண்ணிட்டோம். மேம் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாரி போட்டு என்னால் ஃபைட் கரெக்டாக பண்ண முடியல, சுடிதார் போயிடலாம், ஸோ நம்ம எஸ்டர்டே எடுத்த ஷூட்டரே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக எல்லாருமே மாஸ்டர்லேருந்து எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், இது பிராங்கானு சிரிச்சா அவங்க கோவப்படுறாங்க, என்னை பார்த்தா உனக்கு வந்து பிராங்க் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுதான் ஒரு எக்ஸைட்டிங் மெமரி. Thank you. And now let's move to Preeti. സർവമായ ചിത്രത്തിൽ നമ്മൾ ഭയങ്കര ക്യൂട്ടായിട്ടുള്ള ഡാൻസ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ക്യാരക്ടറാണ് കണ്ടത്. പക്ഷെ ഇതിൽ നല്ല ഒരു രക്ഷയില്ല, ഫുൾ ആക്ഷൻ പവർഫുൾ ആയിട്ടുള്ള ക്യാരക്ടറാണ്. സോ ഷെയർ വിത്ത് അസ് യുവർ എക്സ്പീരിയൻസ് ഡൂയിങ് ആക്ഷൻ, അതുപോലെ ഫീമെയിൽ ക്യാരക്ടേഴ്സിന് ഒരു ഫീമെയിൽ ഓറിയന്റഡ് മൂവി എന്നും കൂടി പറയാല്ലേ. സോ ഹൗ വാസ് യുവർ എക്സ്പീരിയൻസ് ഡൂയിങ് ദ മൂവി? എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇറ്റ് ഫീൽസ് സറിയൽ. ലൈക്ക് പടം വന്നതിലിருந்து sorry, there's a little kitch in my throat. படம் வந்ததுலேருந்து நான் படம் வரதுக்கு ஒரு 1 week முன்னாடியிலேருந்து டெய்லி என்னால் தூங்கவே முடியல ஆக்சுவலி, பிகாஸ் ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட் ஆஃப் ஹவு பீப்புள் வுட் ரிசீவ் திஸ் கேர்ள் அண்ட் திஸ் கேரக்டர். அவ்வளோ மியூசிக்லாம் கொடுத்து பில்டப் பண்ணியிருந்தோம். எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல பீப்புள் கிட்ட இருந்து. பட் ஆஃப்டர் சீயிங் ஹவு ஐ திங்க் a huge credit goes to Subhash sir for writing it that way, such that people are rooting for the girl. But this feels so new. புதுசாக இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ ஒரு
ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேர்ள் வந்து மெயின் கேரக்டர்ல யூட்டிலைஸ் பண்ணது வந்து இவ்வளோ பீப்புள் சப்போர்ட் பண்ணி லவ் பண்றாங்க அப்படின்னு so happy. It has just been surreal. Thank you so much, sir. And thank you and Abhirami ma'am. മാമിൻ്റെ ഒരുപാട് ക്യാരക്ടേഴ്സ് നമ്മൾ കണ്ടിട്ടുണ്ട്. ഇതിൽ കംപ്ലീറ്റ്ലി ഡിഫറെൻറ്റ് സാരി എടുത്ത് ആക്ഷൻ ചെയ്യുന്നു, അതുപോലെ വെൽ ടോൺഡ് ആയിട്ട് ഒരു അപ്പിയറൻസ് ആണ്. സോ tell us about the character, your experience, and it's going super hit everywhere കേരളത്തിൽ കൂടെ. അപ്പം എന്ത് തോന്നുന്നു മാം ഈ അവസരത്തിൽ? വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. മനസ്സിലിപ്പം നന്ദി എന്നുള്ളൊരു വാക്ക് മാത്രമാണ് ഇങ്ങനെ വിളിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഒരു എവിടെ തുടങ്ങണം എവിടെ തീർക്കണം എന്നുള്ളൊരു പിടിയില്ലാത്തൊരു അവസ്ഥയാണ്. എല്ലാവരും പറഞ്ഞ പോലെ സുഭാഷ് ഇത്രയും ഒരു പാത്ത് ബ്രേക്കിംഗ് ആയിട്ടുള്ള ഒരു ക്യാരക്ടർ എഴുതുക എന്ന് പറഞ്ഞത് തമിഴിൽ സാർ മലയാളി എങ്ക ஆடியன்ஸ் சார் நான் மலையாளத்துல தான் பேசுவேன் சார். சரி சார். ഒരു പാത്ത് ബ്രേക്ക് ആയിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ് സുഭാഷ് ഇവിടെ ചെയ്തിരിക്കുന്നത്. അത് എത്ര പേർക്ക് എത്തിച്ചേരുന്നു എന്നുള്ളത് എനിക്കറിയില്ല. ഇതിൻ്റെ ത്രില്ലിനപ്പുറം, ഇതിൻ്റെ ആ ഒരു മാസ് എലമെൻറ്റിനപ്പുറം ഒരു ഫീമെയിൽ ലെഡ് ആക്ഷൻ മൂവി എന്ന് പറഞ്ഞ് വളരെ 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 വിരലിലെണ്ണാവുന്ന അത്രയും മൂവീസേ വന്നിട്ടുള്ളൂ. അത് ഓഡിയൻസിന് കൺവിൻസിങ് ആയിട്ട് എത്തിച്ചേർക്കുക എന്നുള്ളത് ഒരു ബ്രില്യൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു എഫേർട്ടും അത് ഭയങ്കരമായിട്ട് അപ്രീഷിയേറ്റഡ് ആയിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ്. ഒരു യങ് വുമൺ ഫൈറ്റ് ചെയ്യുന്ന പിന്നെ നമ്മൾ അക്സെപ്റ്റ് ചെയ്യാം. പക്ഷെ ഒരു 40 കഴിഞ്ഞിട്ടുള്ള ഒരു ലേഡിക്കും ഇത്രയും ശക്തമായ ഒരു ക്യാരക്ടർ എഴുതുക, ആ സ്റ്റീരിയോ ടൈപ്പിനെ അങ്ങ് ഡിസ്ട്രോയ് ചെയ്യുക എന്ന് പറയുന്നത്, ആ മെസ്സേജ് നമ്മുടെ എല്ലാ വീടുകളിലും എത്തിച്ചേരണം. അതേപോലെ തന്നെ ഈ കുഞ്ഞു കുട്ടീനെ കാണുമ്പോൾ തന്നെ നമ്മുടെ ഓരോ മക്കൾക്ക്, ഇപ്പം എനിക്കൊരു മോളുണ്ട്, 4 വയസ്സായ ഒരു മകളുണ്ട്. അവൾക്ക് ഇങ്ങനത്തെ പടങ്ങളൊക്കെ കുറച്ചുകൂടെ വലുതായിട്ട് കാണുമ്പോഴത്തേക്കും എനിക്കും ഒരു ജീവിതത്തിനെ നേരിടാൻ, ആൾക്കാരെ നേരിടാൻ, സൊസൈറ്റിനെ നേരിടാൻ ഞാൻ തന്നെ ഒരു സ്ട്രോങ് ആവണം എന്നുള്ളൊരു മെസ്സേജ് ഇതിനകത്തുണ്ട്. സോ ഈ മാസ് മസാല എല്ലാം, ആക്ഷൻ, ഹൈ ഒക്ടേൻ, എന്ത് വാക്ക് ഉപയോഗിച്ചാൽ പോലും ഇതിൻ്റെ പിന്നിൽ വളരെ ശക്തമായിട്ടുള്ളൊരു മെസ്സേജിങ്ങും ഒരു സൊസൈറ്റിനെ ബ്രേക്ക് ചെയ്യുന്ന, അതിൻ്റെ സ്റ്റീരിയോ ടൈപ്പിനെ ബ്രേക്ക് ചെയ്യുന്ന ഒരു കാര്യവും കൂടെ ഉണ്ട്. അങ്ങനത്തെ ഒരു സിനിമയുടെ ഭാഗമായതിൽ എനിക്ക് വളരെ വളരെ അധികം അഭിമാനമുണ്ട്. ഐ എം സോ ഹാപ്പി. ആൻഡ് ഇത് വേർഡ് ഓഫ് മൗത്ത് എന്നുള്ള ഒരൊറ്റൊരു കാര്യത്തിൽ കാരണമാണ് ഇത്രയും ഇതിന് റിസപ്ഷൻ കിട്ടിയിരിക്കുന്നത്. സോ അതിന് മീഡിയയ്ക്കും ഇൻഫ്ലുവൻസേഴ്സ് അല്ലാതെ ചുമ്മാ പടം കണ്ട് ആ ഹരത്തിൽ റീലിട്ട ആൾക്കാർക്കും, ഓരോരുത്ത ആൾക്കാർക്കും താങ്ക് യു സോ മച്ച്. നന്ദി എന്നുള്ളൊരു വാക്ക് മാത്രമേ എനിക്കുള്ളൂ. നമ്മൾ മലയാളി പ്രേക്ഷകർ നിറഞ്ഞ കൈയടിയോടുകൂടി ആവേശത്തോടുകൂടി സ്വീകരിച്ചതാണ് ഇപ്പോഴും ബ്ലാസ്റ്റ്. പ്ലീസ് ബ്ലാസ്റ്റ് ഒരു രക്ഷയില്ല, കേരളം മുഴുവൻ ഏറ്റെടുത്ത് കഴിഞ്ഞിരിക്കുകയാണ് ബ്ലാസ്റ്റർ. സോ പ്ലീസ് ഷെയർ us with മലയാളി audience here. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், சோஷியல் மீடியா நண்பர்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய அன்பாய், the whole team on the stage, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது மெயின் வந்து இந்த ப்ரெஸ் மீட் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஃபோர் திஸ் we were talking about the concept of the movie, like the movie will be like this, the characterizations will be like this. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். Now the people have seen the movie, they loved the movie, and they made the movie a very big success, not only in Tamil Nadu, Kerala and Karnataka, Andhra Pradesh, and it's a massive hit. Yeah, overseas also. And right now I feel like அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடலாம் மாதிரி இருக்கு. ஸோ 1918 சொன்ன எல்லாரும் நான் சின்ன வயசு, நான் பிறந்ததே இல்லை, எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க இப்போ. பட் இருந்தாலும் உண்மை சொல்லிடுறேன், 85ல இருந்து நம்ம கேரளா மக்கள் என்னுடைய படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போல இருந்து அவங்களுடைய லவ் எம்எல் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னுடைய படங்கள், நிறைய படங்கள், மச் பிஃபோர் ஜென்டில்மேன், இந்த படத்துக்கு எல்லாம் பிஃபோர் 84, 85, 86 இந்த டைம்ல எல்லாம் நிறைய படங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போலேருந்து அந்த ஆதரவு எப்போ எம்எல் இருக்கு. எப்போ நல்ல படம் பண்ணால் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மலையாளம் ஆடியன்ஸு
இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பிளாஸ்ட் வந்து இவ்வளோ லவ் பண்றாங்க. ஒவ்வொரு தியேட்டர்ல இருந்து நமக்கு நியூஸ் வருது. ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் டே, தேர்ட் டே, அப்படி மல்டிப்ளை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இவ்வளோ ஃபாஸ்டா வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை பிளாஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் as I told you, இது ஒரு தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஸ்டேஜாக இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அகோரம் கல்பாதி அகோரம் சார், அவங்களுடைய டாட்டர்ஸ். அவங்க வீட்லேயே வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய டாட்டர்ஸ் 2 பேர், ஐஸ்வர்யா அண்ட் அர்ச்சனா. இவங்க 2 பேர் தேர் ஹெட்டிங் த ஹோல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அவங்க வீட்டில இருந்து ஆரம்பிக்குது ஒரு விமன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு, ஐ மீன் ப்ராமினன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அண்டு இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அந்த விஷயத்தில் ஐ ரியலி தேங்க் யூ வெரி மச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டைரக்டர் பார்த்தா அவங்க எல்லாருக்கும் சின்ன பையன் மாதிரி இருக்கு. அவருடைய மைண்டில் எவ்வளோ விஷயங்கள் ஓடுது, எத்தனை டிஃப்ரெண்ட் ஆளுங்க இருக்காங்க. இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், என்கிட்ட எப்படி சொல்லணும் கதை, இன்னொருத்துக்கிட்ட எப்படி சொல்லணும். ஐயோ இந்த ஆள் வேண்டான்னு சொல்கிறான், நிறைய தடவை நினைச்சிருப்பார் இவர். ஏதாவது சொல்லும் போதே என்னப்பா எழுத சீனு அப்படின்னு சொல்லும்போது மறுபடி என்ன கன்வின்ஸ் பண்ணணும், இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்ணணும். கடைசியில் வந்து அழுதுகிட்டோ சிரிச்சுக்கிட்டோ எப்படி அவருக்கு என்ன வேணுமோ வருது வாங்கிட்டு. நாட் ஓன்லி வித் ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், நம்ம ரவி பஸ்ரூர் மியூசிக். ஸோ கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படிங்கிறது நம்ம கேப்டன், இத்தனோண்டு கேப்டன், ஆனால் அவ்வளோ பெரிய ஷிப்பை வந்து ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ ஐம் ரியலி வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் பிக்சர். ஸோ தேங்க்யூ மை டியரஸ்ட். And again the actors in the movie, before actors, the technicians. இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் the presentation of the movie, presentation director, அதுக்கப்புறம் வந்து கேமராவில் தான் நம்ம ஜனங்க பார்க்க போகிறாங்க எப்படி இருக்குன்னு. the camera work, the background score, the fight master. இது வந்து this movie is like பக்கா action oriented movie. fight master பிரபு எக்ஸ்ட்ராடினரியாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒன் ஹைலைட் இன் த மூவி. எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆல்ரெடி. ஸோ ஐ ரியலி தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அபிராமி என் கூட தான் ஃபஸ்ட்டு நடித்தாங்க. ஒரு எத்தனை வருஷமா முன்னாடி வானவில் அப்படிங்கிற ஒரு படத்தில் நாங்கள் நடித்தோம். அப்போ பார்த்த அபிராமிக்கும் இப்போ பார்க்குற அபிராமிக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹைட் இன்னொரு கொஞ்சம் இப்போ ஹைட்டு இல்லை, அதே ஹைட் தானே. ஸோ அப்போ வந்து தமிழ் படம் பண்ணும்போது அவங்களுக்கு மலையாளம் மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. தமிழ்ல அவ்வளோ சுத்தமாக தெரியாது. பத்துக்கான்னு ஏதோ பேசுவாங்க, யாருக்கும் புரியாது. இன்னைக்கு வந்து தமிழ் அவ்வளோ அழகான தமிழ் பேசுகிறாங்க. ஆஸ் அன் ஆக்டர் நல்லா வளர்ந்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக், இந்த கேரக்டருக்காக அவங்க டெடிகேட் பண்ணிட்டு முன்னாடியே ஸ்லிம்மு, அதோட ஸ்லிம் ஆகிட்டு இந்த கேரக்டருக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். ஷீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஆடியன்ஸ் ஹவ் ஆல்ரெடி சீன் இட். அண்ட் தேங்க்ஸ் அபிராமி டு பி த பார்ட் ஆஃப் திஸ் வெரி நைஸ் மூவி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் பூ ஒன்று புயலானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ நீங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகான ஒரு மென்மையான ஒரு பொண்ணு. ஆனால் இன்னைக்கு வந்து ஷி ஹஸ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். பீப்புள் ஆர் லவ்விங் ஹர் ஒர்க். அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ ஒரு கம்பேஷன், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிஜமாக சொல்லணும் அந்த பொண்ணு. ஸோ வாட் எவர் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் இன்னைக்கு என்னெல்லாம் அந்த பாராட்டுகள் வந்துட்டு இருக்குன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் மை டைரக்டர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது தட் இஸ் அல்டிமேட். அது ஆனதுக்கப்புறம் அவருடைய ப்ரெசன்டேஷனில் வந்து நடிக்கிறது, பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபைட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பார்க்குறதுக்கு யாராவது கேட்டால் ஆமாம் ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஈஸி கிடையாது. சும்மா ஒரு ரோல் போகணுன்னா நான்
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு நல்லா தெரியும் எங்கே போனால் இங்கே அடிப்படும், தலைக்கு அடிப்படும், இதெல்லாம் தெரியும். அவங்க வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் பிக்சர், இதுக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ் தான். ஷீ இஸ் a fantastic dancer வேற. ஸோ இம்மிடியேட்டாக வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு ஃபர்ஸ்ட் இவர் வந்து கதை சொன்னப்போ கதை சூப்பராக இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி அப்படியே வந்துடும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை கேரண்டி சார், சீ டு தட் இந்த மாதிரி பண்ணிடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேட்டது நான் யார், என்னுடைய ஒய்ஃப் யாரு, என்னுடைய பொண்ணு யாரு, என் டாக்டர் யாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் டைம் ஆச்சு. அவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அவங்க வந்து சொன்னாங்க. எனக்கு சின்ன டவுட் தான் இருந்தது, டோன்ட் திங்க் அதர்வைஸ். இவங்க எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப நல்லா டான்ஸர் ஆச்சு அவங்க அப்படின்னுலாம். பட் ஷீ ப்ரூவ்ட் மீ ராங். வண்டர்ஃபுல்லாக ஷீ இஸ் பெர்ஃபார்ம் ஸோ வெல். ஸோ கிரெடிட் கோஸ் டு ஹர். அண்ட் சினிமாவில் பார்க்க முடியாத இன்னொரு விஷயம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, சைல்ட்ஹுட்டு பெரிய பொண்ணு. இந்த குட்டி இதுதான் சின்னதாக இருந்தது. என்னுடைய சின்ன சைல்ட்ஹுட் ஆஃப் மை டாட்டராக நடித்தது. அவங்க அப்படியே பெருசாக நாங்கள் இவங்க இருக்காங்க. ஸோ சினிமாவில் நீங்கள் இதை பார்க்க முடியாது. ஸோ ஷீஸ் ஆல்சோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்களே கராட்டே, நீங்கள் பார்த்தது சினிமாவில் ஓன்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 10%. அவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ணது. சச் டெடிகேட்டட் கராட்டே யூனோ கேர்ள். பார்த்தா எனக்கே இதை பார்த்து இந்த ஸ்டைல் நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ஐ டோல்டு பிரீத்திக்கு சொன்னேன், இங்கே பாருமா சின்ன குழந்தைய ரொம்ப நல்லா பண்ணுது, we have to match இதுக்கு அப்படின்னு சொன்னேன். பட் ஈக்குவலி ஷி மேட்ச் அண்ட் ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நிஜமாக சொல்கிறேன், தமாஷே சொல்கிறேன். ஸோ அண்ட் ஆல் மை அவர் ஆக்டர்ஸ், நம்ம ஜான், ஹீ இஸ் ஆல்வேஸ் ஹை. அவங்க பேர்லேயே கொக்கைன் இருக்கு. பாவம் எந்த ஒரு பழக்கமும் இல்லை, ஆனால் பேர் மட்டும் கொக்கைன் வச்சிருக்காரு. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தட் இஸ் பெஸ்ட். ரொம்ப டெடிகேட்டட் ஆக்டர். ஹீஸ் காட் வெரி குட் ஃபிசிக். நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல் இன்னும் பெருசாக வரணும். அடுத்து நிறைய நம்ம சேர்ந்து நடிக்கணும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி, ஆடியன்ஸ் ஹவ் சீன் ஹிஸ் ஜாப். ஐ விஷ் ஹிம் ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் இவர் நம்ம என் பேரை வச்சிருக்கிறார் அர்ஜுன் சிதம்பரம். சிதம்பரம் மட்டும் மாற்றிக்கிட்டார், அவ்வளோதான். அப்புறம் படத்தில் அவரது நெகட்டிவ் ரோல். ஆனால் இங்கே நல்லவனா நடிக்கிறதுக்காக வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கூட ரொம்ப அப்படி ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவரு கூட நிறைய அடி, நிறைய ஃபைட்டில் நிறைய அடி. அண்ட் ஹி ஹஸ் டன் இஸ் ரோல். ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஆக்டர் லெவலில் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ எத்தனை படம் ஆச்சு, ஒரு 10 படம். பட் இன்னும் பெரிய மெச்சூர்ட் ஆக்டர் மாதிரி அதில் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்லேயும் கேட்டுருந்தாங்க, யார் அந்த ஆக்டர் அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி. அண்ட் அகெயின் தேங்க் நம்ம மீடியாவுக்கு. சார் சொன்ன மாதிரி மீடியா தான் இது வந்து ரொம்ப நல்லா பெரிய லெவலுக்கு இந்த சினிமாவை கொண்டு போயிருக்கு. என்னுடைய பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. எல்லாருக்கும் நல்ல படம் பண்ணால் நிச்சயமாக எப்பவும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. யூ ஹவ் ப்ரூவ்ட் அகெயின். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண நம்ம மேஜிக் ஃப்ரேம்ஸ் அவங்களோட நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் ஐ நோ யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாரும் சாப்பிடல போல இருக்கு. நாங்களும் சாப்பிடல. எங்களுக்கு சாப்பிட போடாமல் எங்கள் கூப்பிட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. உள்ளே இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஸ்டமக்ல இருந்து. எனிவேஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். There's some questions from media. ஒன் செகண்ட், நம்ம டைரக்டர் பேசணும். ஆக்சுவலி நான் இந்த ஜேர்னி ஆஃப் பிளாஸ்ட்ல படத்தில் வர ராஜாராமன் கேரக்டரில் ஒரு 2 பேரை பார்த்தேன். ஒன்று வந்து இட்ஸ் அகரம் சார், அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக வளர்க்குற ஒருத்தராக நான் பார்த்தேன். இன்னொன்று வந்து சிவகாமியோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவளை ரைஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று அவளுக்கு ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா வருது, அது அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணி கேரளாவிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி வந்து ஒரு 3 days அவங்க கூட ஸ்டே பண்ணி திரும்ப அகைன் கேரளா போகணும், திரும்ப வரணும். தன்னோட பொண்ணோட ட்ரீமுக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. திஸ் இஸ் ஹவ் கேர்ள் பேரண்ட்ஸ் சுத்தி அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. Shivakami மாஸ்டர்
താങ്ക് യു. ഓക്കെ, അപ്പൊ ഇനി നിങ്ങളുടെ ബ്ലാസ്റ്റ് തുടങ്ങാനുള്ള സമയമാണ്. ക്യാൻ ടേക്ക് ക്വസ്റ്റ്യൻസ് ഫ്രം മീഡിയ. സർ, നമുക്കിനി മീഡിയയുടെ സൈഡിൽ നിന്നുള്ള കുറച്ച് ക്വസ്റ്റ്യൻസ് ആണ്. ഓവർ ടു യു. സർ, ആദ്യം ഡയറക്ട് സാർ ബിഗ് സല്യൂട്ട്. താങ്ക് യു സർ. ബിഗ് സല്യൂട്ട്. സൂപ്പർ മൂവി സർ. താങ്ക് യു സോ മച്ച് സർ. താങ്ക് யூ. அர்ஜுன் சார், என்னையே பிடிக்கிறியப்பா எப்போ பார்த்தாலும். நல்ல ஃபிலிமா இருக்கு. இந்த இன்னைக்கு உங்க பர்த்டே தானே? ഇന്നലെ கரெக்ட் தானே? ഇന്നലെ. எஸ்டர்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. താങ്ക് യു സർ. താങ്ക് യു സർ. അർജുൻ സാർ, ഇത് സിനിമ பார்த்துருக்கோம். എനിക്ക് ഈ സിനിമ കണ്ടപ്പോൾ അഭിരാമി മേഡം പറഞ്ഞ പോലെ എനിക്കും 2 കുട്ടികളാണുള്ളത്. ഒരാൺകുട്ടിയും പെൺകുട്ടിയാണുള്ളത്. ഈ സമൂഹത്തിൽ എന്തൊക്കെയാണ് കുട്ടികളും പേരൻസും ഇപ്പോൾ സംസാരിക്കാൻ പോലും സമയം കണ്ട മൊബൈലിലാണ് ഇരിക്കുന്നത് എല്ലാവരും. പക്ഷെ ഈ സിനിമ വലിയ മെസ്സേജാണ് നൽകുന്നത്. ഇത്രയും നല്ലൊരു മെസ്സേജ് കുറേ നാളുകളായി സിനിമയിൽ കാണുന്നില്ല. അത്തരമൊരു മെസ്സേജുള്ള സിനിമയിൽ നിങ്ങൾ അച്ഛൻ, അമ്മ, മോൾ, നിങ്ങൾ പറഞ്ഞു വെച്ചിരിക്കുന്ന മെസ്സേജുകൾ ഈ ലോകത്തുള്ള എല്ലാ പേരൻസിനും കാണേണ്ട ഒരു സിനിമയാണ് എന്ന് ആദ്യം തന്നെ ഞാൻ പറയുന്നു സാർ. അതാണ് ഈ സിനിമ ഏറ്റവും വലുത് ഹിറ്റായിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. സാർ, ഒരു ചോദ്യം എൻ്റെ ഉള്ളത്. ഈ സബ്ജക്റ്റ് കേട്ട് കഴിഞ്ഞപ്പോൾ സാർ, ഒത്തിരി സിനിമകൾ ഈ സബ്ജക്റ്റ് കേട്ട് കഴിഞ്ഞപ്പോൾ സാറിനും മകളുണ്ട് അല്ലേ, സാറിനും വൈഫുണ്ട്, എല്ലാവരും ഉണ്ട്. ഈ സബ്ജക്റ്റ് കേട്ടപ്പോൾ സാറിന് ആദ്യം തോന്നിയ ഒരു സംഭവം ഉണ്ട് മനസ്സിൽ. എനിക്കൊരു കുളന്തയിருக்கு ആദ്യം തോന്നിയത് എന്തായിരുന്നു സാർ? இல்லை, it's a very nice question what you asked. It is not about me having a daughter, எனக்கு ஃபேமிலி அப்படின்னு இல்லை. நிறைய பேருக்கு we see every day there are so many things happening to girls. harassment எங்கெல்லாம் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, as we speak இப்போ கூட என்னென்ன எங்கேயோ ஏதோ ஒன்று தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் போகணும்னா ஒரு வீட்டிலே ஒரு சின்ன அவேர்னஸ். அதுதான் டைரக்டர் கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன கதையில இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸோ எல்லாரும் வந்து ஃபிசிக்கலி ஃபிட் அண்ட் மென்டலி ஃபிட். இஃப் யூ ஃபிசிக்கலி ஃபிட் மென்டலி ஃபிட் ஆயிடுவீங்க நீங்கள். ஒரு தைரியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும்? when you are strong. if you are not strong you won't be confident. இல்லையா? எதிரில் ஒருத்தர் வரான்னா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வாடாடே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பெண்ணுங்களை கூட அந்த மாதிரி தான் வளர்க்கணும். இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைங்களை, அது எஸ்பெஷல் பெண் குழந்தைங்களை நல்லா வந்து ஒரு தைரியமாக ப்ராப்ளம் வந்தால் வாடா அடின்னு அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு தைரியம் அப்படி பேரண்ட்ஸ் வளர்க்கணும் குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை அப்படிங்கிறது தான் முன்னாடி அவர் சொன்னார். ஸோ திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இன்னொன்று, எங்கேயோ தப்பு நடக்கும்போது அந்த தப்புல நம்ம தாய் தகப்பனை இருந்தால் நமக்கு கோவம் வரும், என்ன வேணாலும் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்டி கேட்கறதுக்கு தாய் தகப்பம் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் நம்ம அடிக்கணும், யாரா இருந்தாலும் ஜஸ்டிஸ் என்ன இதுன்னு கேட்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். பிக்சர் ஓப்பனிங் பாயிண்ட், அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் அதுதான். தட் இஸ் த பேஸ் ஆஃப் திஸ் மூவி. மெயின் தீம் அதுதான் இந்த படத்துல. நம்ம என்னதான் ஆக்ஷன் அது இது எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் அது மெயின் தீம் இதுதான். ஸோ தீஸ் 2 points like I really loved in this movie, this subject. അഭിരാമി മേഡം, ഈ പറഞ്ഞ ഒരു അമ്മ എന്ന നിലയിലും ഒരു പോരാളി എന്ന നിലയിലുമാണ് ഈ സിനിമ കാണുന്നത് അല്ലേ? മോൾക്ക് വേണ്ടിയുള്ള ഫൈറ്റ്, കുടുംബത്തിലുള്ള ഫൈറ്റ്, ഒരു അമ്മ എന്ന നിലയിലും പോരാളി, ഈ രണ്ടും ഒരുമിച്ചാണ് മനസ്സിന്റെ ആ കഥയിലും അഭിനയിക്കുമ്പോഴും. ആർട്ടിൽ രണ്ടാണ്, അമ്മയാണ് പക്ഷെ ഒരു പോരാളിയാണ്. അത് എങ്ങനെയാണ് ഹാൻഡിൽ ചെയ്തത്? അത് വലിയ ബുദ്ധിമുട്ടുള്ള ഒരു കാര്യമല്ല. ബിക്കോസ് ഞാൻ പൊതുവെ ജീവിതത്തിൽ സമാധാനം ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരാളാണ്. പക്ഷെ എൻ്റെ മകൾക്കൊന്ന് വരുവാണെങ്കിൽ എന്നെക്കാളും മോശം വേറെ ആരുണ്ടാവില്ല. ഞാൻ അവരെ തീർക്കും, അതിലൊരു സംശയമില്ല. അത് തന്നെയാണ് ഇവിടുത്തെ ഇമോഷനും. നീലവേണിയും അത് തന്നെയാണ്. അവർക്കും സമാധാനം ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരാളാണ്. അവർ എത്രത്തോളം ഫിസിക്കലി മെന്റലി ഒക്കെ സ്ട്രോങ് ആണെങ്കിലും നമുക്ക് സമാധാനമായിട്ട് ജീവിക്കുന്നതാണ് നല്ലത് എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. പക്ഷെ അവളുടെ മകളെ ആരോ തൊട്ട് കളിക്കുമ്പോൾ അച്ഛനുണ്ടേലും ചെറിയച്ഛനുണ്ടേലും ആരാണേലും ഞാൻ മുന്നേ വന്ന് നിൽക്കുക, എന്നെ കടന്നിട്ട് പോയാൽ മതി എന്നാണ് അവരുടെ ഇത്. അത് ഏതൊരു അമ്മയാണെങ്കിലും അങ്ങനെ തന്നെയാണ്.
അതിൽ ഒരു സംശയവും വേണ്ട. മാഡം ഹായ് 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 മാഡം, ഇതിലിപ്പോൾ സാരിയിലാണ് ഫൈറ്റ്, സാരി കൊടുത്തിട്ടാണ് ഫൈറ്റ് ചെയ്തത്. മാഡത്തിന് വേണമെങ്കിൽ ചുരിദാറിൽ മതി എന്ന് പറയായിരുന്നു. പക്ഷെ എന്തുകൊണ്ടാണ് സാരി തന്നെ മതി, ഞാൻ അത്രയും എഫേർട്ട് ഇട്ട് ചെയ്യും എന്ന് തോന്നിയതെന്നാണ്? അങ്ങനെ ആക്ച്വലി നമ്മൾ അതിനെക്കുറിച്ച് ഡിസ്കസ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. സുഭാഷ് ഞാൻ സംസാരിച്ചായിരുന്നു. ചുരിദാറിൽ ഒരു ഫ്ലാഷ് ബാക്ക് പോർഷനിൽ ഒരു ഫൈറ്റ് ഷൂട്ടും ചെയ്തതാണ്. പക്ഷേ സാരിയിൽ ഫൈറ്റ് ചെയ്യുമ്പോൾ കിട്ടുന്ന ആ ഒരു ഫയർ, ഇവൻ ഐ മീൻ നോട്ട് ടേക്കിംഗ് അവേ ഫ്രം ഹെർ അറ്റ് ഓൾ, പക്ഷേ സാരിയിൽ കിട്ടുന്ന ആ ഒരു ഫയർ വേറെ ഒന്നിലും കിട്ടില്ല. നമുക്കൊരു ദേവിയുടെ ഒരു രൗദ്ര രൂപമൊക്കെ കാണുന്ന ആ ഒരു ഫീലാണ് കിട്ടുന്നത്. ആൻഡ് അതിൻ്റെ പരിമിതികളും ഉണ്ട്. സോ കൊറിയോഗ്രഫിയും അത്രയും ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പർ ബോഡി മാത്രമേ കൂടുതൽ ഉപയോഗിക്കാൻ പറ്റുള്ളൂ. കിക്സും കാര്യങ്ങളും ഒന്നും പറ്റിയില്ല. എനിക്ക് ആ കുറേ കാലുണ്ട്, പക്ഷെ ഒന്നും ഉപയോഗിക്കാൻ പറ്റിയിട്ടില്ല സിനിമയിൽ. പക്ഷേ ആ സ്ക്രീനിൽ കാണുമ്പോൾ ഐ തിങ്ക് ഒരു ഇന്ത്യൻ കോണ്ടെക്സ്റ്റിൽ വെച്ച് നോക്കുമ്പോഴത്തേക്കും സാരിയിൽ കാണുമ്പോൾ അതിൻ്റെ ഒരു സ്റ്റൈൽ, ഒരു ഗെത്ത് വേറെ തന്നെയായിരുന്നു. ആൻഡ് ഐ എം റിയലി ഗ്ലാഡ് ഫോർ സുഭാഷ്. അത് തന്നെ വേണം എന്ന് പറഞ്ഞ് നിർബന്ധമായിട്ട് എന്നെ കൺവിൻസ് ചെയ്യിച്ചതാണ്. സോ റിയലി ഹാപ്പി ദാറ്റ് ഹി ഡിഡ് ദാറ്റ്. ജീവിതത്തിൽ ഇങ്ങനെ ഫൈറ്റ് ചെയ്തിട്ടുണ്ടോ? ഞാനൊരു മനുഷ്യനെ കൈനീട്ടി പോലും അടിച്ചിട്ടില്ല. വായി വെച്ച് പറയും, കൊടുക്കേണ്ട അടുത്ത് കൊടുക്കും. പക്ഷെ കൈ വിട്ടുള്ള പ്രയോഗം ഞാൻ ഇതുവരെ ചെയ്തില്ല. പക്ഷെ ഇനി ചെയ്യൂട്ടോ, ഇനി ചെയ്യും. ഇതിനുവേണ്ടി ഞാൻ ട്രെയിനിങ് എടുത്തു. പക്ഷേ ആ കരാട്ടെ ട്രെയിനിങ്, പക്ഷേ ഇപ്പൊ സാറ് പറഞ്ഞ പോലെ ഫിസിക്കലി സ്ട്രോങ് ആണെന്നുള്ളത് വരുമ്പോഴത്തേക്ക് അകത്തെ കോൺഫിഡൻസ് കൂടും. സോ ഇനി വേണമെങ്കിൽ ഞാൻ ചെയ്യും. കളിക്കല്ലേ. ഹലോ പ്രീതി, ഹായ്. ഇവിടെ ഹായ്. ഹലോ ഹലോ ഹലോ. മലയാളം தெரியுமா? കുറച്ചറിയാം. നീല എന്ന ആക്ഷൻ കഥാപാത്രത്തെയാണ് പ്രീതി ഈ ചിത്രത്തിൽ അവതരിപ്പിച്ചിരിക്കുന്നത്. അപ്പൊ അതിനു വേണ്ടി പ്രത്യേകമായി കരാട്ടയോ മാർഷൽ ആർട്സോ വല്ലതും പരിശീലിച്ചിരുന്നു? ஆமாம், ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு ஆன் அண்ட் ஆஃப் ஷூட்டிங், வேறு படத்துக்கு ஷூட்டிங் பண்ணும்போது சைமல்டேனியஸ்லி கராத்தே கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டண்ட் ட்ரைனிங் அதுவும் பண்ணி. ஜிம்னாஸ்டிக்ஸ்னா Subhash, here, right? So how do you design this family, bro? There are people full of aura. Villains also have that 10,000 aura kind of thing. So how you design this family? You mean the casting? No, the whole characteristics and full of aura. The poster you can see that aura family brings. நான் ரிலேட்டபிளா இருக்கணுங்கிறத ஃபீல் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சித்தப்பா கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அப்படி ஒரு சித்தப்பா இருப்பார். அவங்களுக்கு லைக் நம்ம அவங்க கூட ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஹீ வில் ஸ்மோக், லைக் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹேபிட் இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கும். ஸோ அகெயின் அம்மா, எப்பயுமே அம்மா பார்த்தீங்கன்னா லைக் நம்ம பொண்ணு, லைக் எல்லாத்தையும் விட அவங்களுக்கு அவங்க பொண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவளோட சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லாக, லைக் அவர் லைக் எல்லாமே நான் எல்லாம் ரிலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அதை பண்ணேன். அதுதான் இது ஒரு ஆறாவாக கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லவ் டுடே எல்லாமே பிரதீப் சார் வந்து முன்னாடி ദിവസം வந்து டெமோ ஷூட் பண்ணுவாரு. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கா? ஆமாம், நாங்கள் நிறைய லைக் ப்ரீவியஸாக கொஞ்சம் நிறையா பண்ணி பார்த்தோம். மாஸ்டர் கிட்ட ஐடியாஸாக நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். அவர் எப்பயுமே ரிஹர்சல்ஸ் ஒன்று பண்ணி ஷூட் பண்ணி காட்டிடுவார். அதில் சேஞ்சஸ் ஏதாவது வேணும்னா நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே ப்ரீவியஸ் பண்ணி தான் இதை பண்ணோம் அடுத்த ஸ்டெப்பாக. யா അഭിരാമി മാഡം കാസ്റ്റിലേക്ക് വരാനുള്ള കാരണം എന്താണ്? അഭിരാമി മാഡം ഒരിക്കലും ഓടിയതിനും സ്ലിമ്മൊക്കെ ആയത്. അപ്പോൾ എന്തുകൊണ്ടാണ് അഭിരാമി കാരണം എന്താണ്? என்ன எதுக்கு படத்துல எடுத்தீங்கன்னு கேக்குறாரு. பவர், எனக்கு அவங்கள பார்க்குறப்போ ஒரு பயங்கர பவர் ஒன்று ஃபீல் ஆகும். அவங்க பார்க்குறப்பே ஒரு பவர் இருக்கப்போ அவங்க அடிச்சா அதை இன்னும் பிலீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணேன். அதான் அதோட ரீசன். BGM ആൻഡ് എഡിറ്റിംഗ് ഭയങ്കര സൂപ്പറായിരുന്നു. അത് ശരിക്കും പറഞ്ഞാൽ വർക്കൗട്ടായിരുന്നു. അർജുൻ സാറേ ലിയോ സിനിമയിൽ അർജുൻ ദാസിനെ കൊന്നത് നമുക്ക് ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടായിരുന്നില്ല. പക്ഷെ ഇപ്പോൾ ഒക്കെ ഭയങ്കര കംബാക്ക് ആയിരുന്നു. അപ്പോൾ അർജുൻ സാറിന് ഒരു ഫാദറായിട്ട് എടുക്കാനുള്ള കാരണം ആക്ഷൻ ഉള്ളത് കൊണ്ടാണ്. എന്തുകൊണ്ടാണ്? അല്ല, അർജുൻ സാർ
ഫാദറായിട്ട് അർജുൻ സാറിനെ ചൂസ് ചെയ്യാനുള്ള കാരണം എന്താ? അല്ല സത്യം പറഞ്ഞ ഈ என்ன ക്യാരക്ടർ വേറെ எதுக்கு இந்த ஆരെങ്കിലും படத்துல பറ്റുமோ போட்டிருக்கேன்னு கேக்குறாங்க. அல்ல நீங்க சொல்லுங்க இந்த கேரக்டர் வேற யாராவது இருக்காங்களா பண்ணறதுக்கு ചിന്ന വയസ്സിൽ സൂര്യപാർവ ഹിന്ദുക്ക് ഭയങ്കര ഹിറ്റായിട്ട് തിയേറ്ററിൽ കണ്ടതാണ്. யார் ஒரு അല്ല ഒരു കംബാക്ക് ഒരിക്കലും അർജുൻ സാറിന് ആഗ്രഹിച്ചിരുന്നു. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ஆல்சோ ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு சூப்பர் மாஸான ஒரு ரோல்ல எனக்கு சார் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாருன்னு தோணுச்சு. ஸோ அதான் சார் போகணும். അഭിരാമി ഇവിടെ ஆ ഒരു നീണ്ട ഇടവേളയ്ക്ക് ശേഷമാണ് അർജുൻ സാറിന്റെ കൂടെ വീണ്ടും സ്ക്രീൻ പങ്കിടുന്നത്. അപ്പോൾ പഴയ അർജുൻ സാറും പുതിയ അർജുൻ സാറും തമ്മിൽ സെറ്റിൽ വെച്ച് എന്തെങ്കിലും മാറ്റം തോന്നിയിട്ടുണ്ടോ? ഇല്ല, അതേപോലെ തന്നെ ഇരിക്കുന്ന ആൾ. അന്നും നല്ല ജിം ബോഡിയും ആക്ഷനും സ്റ്റൈലും സ്വാഗും ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു. ഇന്നും അത് ഇച്ചിരി കൂടിയിട്ടേ ഉള്ളൂ, അല്ലാതെ വേറെ വ്യത്യാസമൊന്നുമില്ല. അമ്മയും ഇത് നമ്മളൊരു വലിയ മെസ്സേജ് നേരത്തെ പറയുന്ന ഒരു വലിയ മെസ്സേജ് നമ്മുടെ സമൂഹത്തിലേക്ക് ഈ സിനിമ എത്രമാത്രം ആളുകൾ ഏറ്റെടുക്കുന്നു. ഈ സിനിമ ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ ചിന്തിച്ചിരുന്നത് ഇപ്പോൾ വലിയ ഹിറ്റാണ്, ഫാമിലിയാണ് ഏറ്റെടുക്കുന്നത്. ഞങ്ങളൊക്കെ ഫാമിലി ആയിട്ട് പോയി കാണുന്നത്. അത് കഥ കേട്ടുകൊണ്ട് ചെയ്തു വെക്കുമ്പോൾ ഇത് എത്രമാത്രം ഏറ്റെടുക്കും. ഒരച്ഛനും അമ്മയും മോളും കൂടെയാണ് ഈ സിനിമ ഷോൾഡർ ചെയ്ത് കൊണ്ടുപോകുന്നത്. അതങ്ങനെ നിങ്ങൾ ആദ്യം ഈ കഥ കേട്ടപ്പോൾ സിനിമ റിലീസ് ചിന്തിച്ചിരുന്നു? രണ്ടുപേരും Well, of course, when you do, I mean, when you start working a project, first you should have that confidence that this movie will do well. And for me, I mean, though nobody's genius in this film industry, at least with little experience, I can see that, okay, there is some positivity in this. And நம்ம பாசிட்டிவாக பண்ணும்போது கேரண்டி எல்லாம் வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் நம்ம சொல்லலாமே. லெட் அஸ் டூ. தேர் ஷுட் பி a purpose in film making. ஸோ இவங்க நல்ல ஒரு விஷயத்தை சொல்லும்போது அஃப்கோர்ஸ் வி ஹேட் லாட் ஆஃப் இது கேரண்டி இந்த படம். பட் இந்த அளவுக்கு இது ஒரு ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எல்லா பாஷையிலையும் ஹிட் ஆயிருக்கு இப்போ படம். அப்படின்னா என்னன்னா ஜனங்களுக்கு இந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு. நாட் ஓன்லி ஃபைட், இவங்க சொல்கிற விஷயம் பெண்ணுங்களுக்கு வந்து நல்லா நம்ம பேரண்டிங் நம்ம பண்ணணும், அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். தெர் இஸ் சம்திங் கால் டுமாரோ. அந்த டுமாரோவில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை வளர்க்கணும், பெண் குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம நினச்சி தான் பண்ணியிருக்கோம். பட் அது நிச்சயமாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதனால தான் மக்கள் வந்து இந்த படத்தை வந்து பெரிய ஹிட் ஆக்கியிருக்காங்க. தே ஆர் வாட்சிங் அண்ட் so much of appreciation for this. അർജുൻ സാർ അർജുൻ സാറിന്റെ കുറെ ഫാൻസ് ഉണ്ടാവുമല്ലോ. അപ്പൊ ഫസ്റ്റ് നീங்க എங்க இருக்கீங்க സാർ റൈറ്റ് സാറിന്റെ കുറെ ഫാൻസ് ഉണ്ടാവുമല്ലോ. അപ്പൊ ഈ ആക്ഷൻ കിങ്ങിന് എഴുതി കാണിച്ചപ്പോ തന്നെ ഭയങ്കര ഗൂസ് ബംസ് ആയിരുന്നു. സോ ഒരുപാട് നാളുകൾക്ക് ശേഷമാണ് ഇങ്ങനെ ഒരു ആക്ഷൻ പടം സാർ പ്രോപ്പർ ആയിട്ട് ഫൈറ്റ് ഒക്കെ ചെയ്ത് അത്രയും സ്റ്റൈലിഷ് ആയിട്ട്. സോ ആ ഫാൻസിൽ നിന്ന് കിട്ടുന്ന റെസ്പോൺസ്, അതായത് OG അർജുൻ ഫാൻസിന്റെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടുന്ന റെസ്പോൺസ് എങ്ങനെയാ? இல்ல that's always nice, no, when you work hard, when you put your heart and soul for a role, and when it has been appreciated by the people, you know, it's something fantastic. Nothing like that. It's so much of love. That's what I told in the beginning itself. எப்போலிருந்து they are giving so much of love for me. எப்போ நல்ல படம் பண்ணா நாங்க இருக்கணும், ரெடியா இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்றாங்க. So that is when always I feel scared. ஐயோ, I should do something nice, ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்போ இருக்கும். So this movie happened. I'm very very happy for me. ഇത്രയും നാളും ലവ് മൂവീസ് ഒക്കെ അഭിനയിച്ചിരുന്നത്, ആക്ഷൻ മൂവിക്ക് വന്നിട്ടുണ്ടായ ഒരു എക്സ്പീരിയൻസ് എന്ന് പറയും? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே நான் ஆக்ஷன் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். ஆனால்
எனக்கு என்ன தோணுச்சுன்னா I felt like somewhere I didn't grow enough to rise to that role. So அந்த அது முடியும் போதே இந்த ப்ராஜெக்ட் வந்த போதே நான் யோசிச்சேன் this time I don't want to miss like whatever I'm doing எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். ஸோ for an actress, especially a newcomer, this feels so like groundbreaking for me. Yeah. Thank you. Last question. Sure. എങ്ങനെ ഇത് ഒരു രൂപത്തിലേക്ക് വരാൻ ഈ പ്രാക്ടീസ് ആയിരുന്നു അതോ ഡയറ്റ് ആയിരുന്നു എങ്ങനെയായിരുന്നു കരാട്ടെ പ്രാക്ടീസ് ചെയ്തു? നമുക്ക് തന്നെ സംസാരിക്കാം, ഞാൻ ടിപ്സ് തരാൻ വേണ്ടി. Okay. അപ്പോൾ നമുക്ക് അർജുൻ സാർ നിങ്ങള് മുതൽവെല്ല് CM ആയിരിക്കെ, முதல்ல மூவில CM ஆயிருக்கு. இப்போ സാറേ നിങ്ങളുടെ ഫ്രണ്ട് വിജയ് CM ആயிருக்கு. സാർ എന്താ പ്രതീക്ഷ? CM இது எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு ஆக்டர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. ആരെപ്പോഴാ സാർ മുതൽവനാവോ? അർജുൻ സാർ CM நான் நல்லா இருக்குது பிடிக்கலையா இருந்தாலும் நான் ஆக்டர், அவ்வளோதான். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு பொலிட்டிக்ஸ் வரணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஐ எம் நாட் எக்விப்ட் டு பி எ பொலிட்டிஷியன். ஓகேவா? சந்தோஷமா? பேசிக்கலாமா? பசிக்கலையா எங்களுக்கு? thank you sir, but നമുക്ക് can we wrap up with blast Trion's iconic pose ചെയ്യാം. So can we wind up with blast Trion's iconic pose? Yeah, please. We need that. നമ്മുടെ blast Trion's pose ആണ്. അതിനുശേഷം everyone all right, ladies and gentlemen. നല്ലൊരു ക്ലാപ്പ് വരട്ടെ. ആരാണ് പറഞ്ഞത്? Okay, thank you very much. അപ്പോൾ എല്ലാവരെയും ഫോറം മോളിൽ കാണാം. Thank you. എല്ലാവരും ശ്രദ്ധിക്കാം. നമുക്ക് ഫോറം മോളിൽ വെച്ച് പ്രോഗ്രാം ഉണ്ട്. അപ്പൊ എല്ലാവരും ഒരു 4 o'clock ആകുമ്പോഴേക്കും വരണം. അപ്പൊ നമുക്ക് അവിടെ കുറച്ച് സർപ്രൈസ് ഉണ്ട് കേട്ടോ, കുറച്ച് സർപ്രൈസ് ആണ് നിങ്ങളെ വെയിറ്റ് ചെയ്യുന്നത്. അപ്പൊ എല്ലാവരെയും ഫോറം മോളിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഒരു ഓൾറെഡി 3 മണിയായി, ഒരു 4:30 കൂടി നമ്മൾ അവിടെ സ്റ്റാർട്ട് ചെയ്യും. അപ്പൊ ഇവിടെ വന്നിരിക്കുന്ന എല്ലാവരും ഒന്ന് ഫോറം മോളിൽ വരണം. കുറച്ച് സർപ്രൈസുകൾ നിങ്ങളെ വെയിറ്റ് ചെയ്യുന്നുണ്ട്.